தீப ஒளிய ஃபுல்லா உற்றுப்பாருன்னு சொல்றாங்க. அப்படி உற்று பார்க்கறதுக்கு அந்த கான்சென்ட்ரேஷனை வர வைக்கிறதுக்காக தான் ராமலிங்க அடிகளார் பெருமான் வந்து சொல்லியிருக்காரு. அவங்க வைக்கிற கந்துஷ்டி, பில்லி, சூனியம், ஏவல் இதெல்லாம் நம்ம உடலை தாக்குமே தவிர நம்மளுடைய உயிரை தாக்க முடியாது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. உயிரை தாக்கணும் அப்படின்னா மேல் நோக்கி எழும். அப்படி மேல் நோக்கி எழும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா உடல் எல்லாம் ஒரு விதமா மறுத்து போகும். அப்படி மறுத்து போகும்போது யாரோ ஒருத்தர் மேல உட்காந்து அழுத்துற மாதிரி தெரியும். ஆனா அது எல்லாமே. வணக்கம் நேயர்களே, உங்க எல்லாரையும் நான் அகத்தியர் வாசியோகம் சேனலுக்கு அன்போட வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா, இப்போ பொதுவா நம்ம எல்லாருமே சுவாசத்தை மூக்குல இழுத்து மூக்குலயே விடுறோம். நம்ம எல்லாருமே இது வந்து வாசியோக பயிற்சியில பாத்தீங்கன்னா இது வந்து 12 அங்குல சுவாசம் அப்படின்னு சொல்லுவாங்க. வெளி சுவாசம் 6 அங்குலம், உள் சுவாசம் 6 அங்குலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம கூட இணைஞ்சிருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா, வாசியோக பயிற்சியில மேல்நிலை அடைந்து அவங்களுடைய மூச்சு காத்தான அந்த வாசிய சிரசுல ஒடுக்கி ஓரங்குல வாசியா இருக்கிற நம்ம வாசியோகி CS ஆனந்தராஜ் ஐயாவை தான் நம்ம இன்னைக்கு மீட் பண்ண போறோம். ஐயா கிட்ட நிறைய தகவல்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். ஐயா வணக்கங்க ஐயா. ஐயா வணக்கம் ஐயா. ஐயா, இப்போ வந்து தீப ஒளி தியானம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூடியூப்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் ரொம்ப வைரலா போயிட்டு இருக்குங்க ஐயா. சில பேர் வந்து குழந்தைகளெல்லாம் வந்து நீங்க ஒரு கேண்டில் வச்சு அந்த ஒளியை பார்த்துட்டே இருங்க, உங்களுக்கு ஃபோக்கஸ் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. பொதுவாகவே வந்து யூடியூப்ல வந்து நிறைய பேர் தீப ஒளி தியானம் பண்ணுங்க, ரொம்ப நல்லது, மனநிலைக்கு நல்லது அப்படின்னு சொல்றாங்க. இந்த தீப ஒளி தியானம் வந்து வாசியோகத்தின் பார்வையில அதை பத்தி கொஞ்சம் விளக்குங்க ஐயா. தீப ஒளி தியானம் அப்படின்னா எல்லாருக்கும் நிறைய விஷயம் புரிய மாட்டேது. என்ன அப்படின்னு பார்த்தா ராமலிங்க அடிகளார் பெருமான் தான் வந்து தீப ஒளி தியானத்தை எல்லாரையும் செய்ய சொல்லியிருக்காரு. அது எதுக்காக செய்ய சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் 3 நாடிகள் ஓடுது. ஒண்ணு சந்திர நாடி, இன்னொன்னு சூரிய நாடி, இன்னொன்னு சுழுமுன நாடி. அந்த சுழுமுன நாடி அப்படின்றது வந்து சந்திர நாடியும் சூரிய நாடியும் இடிச்சு உடம்புல ஒரு சின்னதா ஒரு நெருப்பு உருவாகும். அந்த நெருப்பை சுழுமுன நாடியை கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக அதுக்காக ஒரு செயற்கையா இருக்கக்கூடிய ஒரு தீபத்தை வெளியில வச்சு அந்த தீபத்தை நம்ம பார்க்க நம்மளுடைய சுழுமுன நாடியை நாம கான்சென்ட்ரேட் பண்றதுக்கு சமம் அப்படின்றதுக்காகத்தான் அந்த தீப ஒளி தியானத்தை எல்லாரையும் செய்ய சொல்லியிருக்காரு. ஆனா அந்த தீப ஒளி தியானத்தை சொல்லி கொடுக்குறவங்க யாரும் உனக்குள்ள ஒரு நெருப்பு இருக்கு, உனக்குள்ள ஒரு தீபம் இருக்கு, உனக்குள்ள ஒரு சுழுமுன நாடி இருக்கு, அந்த சுழுமுன நாடிய நெருப்பா நீ இந்த தீபமா நினைச்சுக்கிட்டு நீ வந்து தீப ஒளிய ஃபுல்லா உற்றுப்பாருன்னு சொல்றாங்க. அப்படி உற்று பார்க்கறதுக்கு அந்த கான்சென்ட்ரேஷனை வர வைக்கிறதுக்காகத்தான் ராமலிங்க அடிகளார் பெருமான் வந்து சொல்லியிருக்காரு. இந்த கான்சென்ட்ரேஷனை வர வைக்கிறதுக்காக எல்லாரும் தீப ஒளி தியானம் பண்றாங்க. ஆனா தீப ஒளி தியானத்தை பண்றதுனால இறைவனை அடைஞ்சிட முடியுமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா முடியாது. இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நாம பண்ணக்கூடிய தியானம் எல்லாம் கான்சன்ட்ரேஷன் கிடைக்குமே தவிர ஆனா நம்ம இறைவனை அடைய முடியுமா அப்படின்றது கிடையாது. நம்மளுடைய கான்சன்ட்ரேஷன், நம்மளுடைய மனதும் நம்மளுடைய செயலும் ஒரு நிலையில நிக்கணும்னா நம்மளுடைய ஒரே ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நம்மளுடைய கண்ணுல இருக்கக்கூடிய இந்த கருவிழி இருக்குல்ல, அந்த கருவிழி ஆடாம ஒரு விஷயத்த உற்று பார்த்தாதான் நம்மளுடைய மனமும் அந்த இடத்துல நிற்கும். அதே மாதிரி நம்மளுடைய சுழுமுன நாடியும் அந்த இடத்துல நிற்கும். அதனாலதான் வந்து தீப ஒளி தியானத்தை பண்ணுங்கன்னு பெருமான் சொல்லியிருக்காரு. இது நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. அது இந்த முறையில தான் பண்ணணும்னு ஒரு முறை இருக்கு. அந்த முறையும் நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. நமக்குள்ள ஓடக்கூடிய சுழுமுன நாடி தான் அந்த தீப ஒளி அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை பண்ணணும். அதை பண்ணும்போதுதான் சுழுமுனை நாடி வந்து சிரசை நோக்கி பயணிக்கும். இதுவும் நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. ஆனா வாசியோக பயிற்சி பண்ணாதான் சிரசை நோக்கி சுழுமுன நாடி பயணிக்கும். வாசியோக பயிற்சி அப்படின்னா நம்ம உடம்புக்குள்ள ஓடக்கூடிய அந்த மூச்சு காத்த மேல் நோக்கி எழுப்புறதுதான் வாசியோக பயிற்சி. அப்படி மேல் நோக்கி எழுப்பதான் நீங்க சுழுமுன நாடியை சிரசுக்குள்ள ஒடுங்கி இறைவனோட பாதத்தை அடைய முடியும். ஆனா தீப ஒளி தியானத்தால கண்டிப்பா உங்களுடைய கான்சென்ட்ரேஷன் வளருமே தவிர ஆனா கண்டிப்பா நீங்க இறைவனை அடையவே முடியாது. அப்போ இறைவனை அடைய முடியாத ஒரு வேலையை நீங்க செய்யறத விட நல்லபடியா வாசியோக பயிற்சி பண்ணீங்கன்னா, 10ஆம் வாசல்ல ஊதி வாசியோக பயிற்சி பண்ணீங்கன்னா கண்டிப்பா நீங்க இறைவனை அடைய முடியும். உங்களுடைய உடம்புல இருக்கக்கூடிய எல்லாத்துலயுமே கான்சன்ட்ரேஷன் வேணும் அப்படின்னா கண்டிப்பா உடல்ல ஓடக்கூடிய நம்மளுடைய காற்றான அந்த உயிர் காற்று தான் நமக்கு கான்சன்ட்ரேஷனே கொடுக்கறது.
அப்போ கான்சன்ட்ரேஷன் கொடுக்கக்கூடிய அந்த காத்தை வணங்கி நீங்க 10ஆம் வாசல்ல ஊதும் போது கண்டிப்பா உங்களுடைய கான்சன்ட்ரேஷனும் அதிகமாகும், உங்களுடைய உடல் ஆரோக்கியமும் அதிகமாகும். அதுக்கப்புறம் சீக்கிரமா சிரசுக்குள்ள ஒருங்கி நீங்க இறைவனின் பாதத்தையும் அடைய முடியும். இது எல்லாத்துக்குமே ஆதி மூலமானது வாசியோக பயிற்சி தான். அதனால வாசியோக பயிற்சி பண்ணா மட்டும்தான் நீங்க நல்லபடியா இறைவனின் பாதத்தை அடைய முடியும். தீப ஒளி தியானத்தாலதான் நீங்க தீப ஒளியில கண்டிப்பா நீங்க இறைவனின் பாதத்தை அடையவே முடியாது. நிறைய பேர் சொல்லுவாங்க தீப ஒளியை நான் பாக்குறேன் அப்படின்னுவாங்க. தீப ஒளியை பாக்குறதுனால உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சுழுமுன நாடியை பார்க்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பா முடியாது. ஆனா பாக்குறதா அவங்க நினைச்சுக்கிறது எல்லாமே ஒரு பாவனை தானே தவிர ஆனா அது உண்மை கிடையாது. ஆனா இறைவனை அடையறதுக்கு பாவனை முக்கியம் கிடையாது. இறைவனை அடையறதுக்கு உண்மையான பயிற்சி தான் முக்கியம். அந்த பயிற்சி தான் வாசியோக பயிற்சி. அந்த உண்மையான பயிற்சியை வச்சுதான் நீங்க இறைவனை அடைய முடியும். ஆனா இந்த பாவனையான இந்த தீபத்தை பாக்குறதுனால கண்டிப்பா நீங்க இறைவனை அடையவே முடியாது. இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த தீபாவளி தியானம்ன்றது ஒரு பாவனையான செயல் தானே தவிர ஆனா உண்மையான செயல் அப்படி என்ன அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா 10ஆம் வாசல்ல ஊதி நம்மளுடைய வாசியை மேல் நோக்கி எழுப்புறது தான் இறைவனை அடையக்கூடிய வழி. ஐயா ரொம்ப தெளிவா விளக்கம் கொடுத்தீங்க ஐயா. ஐயா இப்போ பாத்தீங்கன்னா இந்த யூடியூப்ல பில்லி, ஏவல், சூனியம் அப்படின்னு சொல்லி இந்த நெகட்டிவ் விஷயங்கள்லாம் நிறைய பரவிட்டு இருக்குங்க ஐயா. அதை பத்தி நிறைய பேர் பார்க்கவும் செய்யறாங்க. அது வியூஸ்லாம் ரொம்ப அதிகமா போயிட்டு இருக்கு. இப்போ அந்த மாதிரி ஒரு சாதாரண ஒரு மனுஷனுக்கு அந்த மாதிரி ஏதோ தாக்குதல் நடக்குது, ஆன்மீக ரீதியா ஏதோ ஒரு தாக்குதல் நடக்குது அப்படின்னா அவர் தன்னை எப்படிங்க ஐயா பாதுகாத்துக்கிறது? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. இன்னைக்கு உலகத்துல நிறைய விஷயம் நடக்குது. அது எல்லாமே பிளாக் மேஜிக்கால தான் நடக்குது அப்படின்னு நிறைய பேர் தெரிஞ்சிட்டு இருக்காங்க. எப்படின்னா பில்லி, சூனியம், ஏவல், கந்திஷ்டி இதெல்லாம் பண்றதுதான் நிறைய பேரோட வேலை. ஆனா இது எதுவுமே நிரந்தரமான வேலை கிடையாது. எதுவுமே உண்மையான விஷயமும் கிடையாது. இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அவங்க வைக்கிற கந்திஷ்டி, பில்லி, சூனியம், ஏவல் இதெல்லாம் நம்ம உடலை தாக்குமே தவிர நம்மளுடைய உயிரை தாக்க முடியாது. இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. உயிரை தாக்கணும் அப்படின்னா கண்டிப்பா வாசிக்கு யாரும் பில்லி, சூனியம், ஏவல் வைக்க முடியாது. ஃபர்ஸ்ட் நல்லா தெரிஞ்சுக்கணும். இப்ப நீங்க வாசி மந்திரத்தை ஜபம் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஒருத்தரும் உங்களுடைய வாசிக்கும் பில்லி, சூனியம், ஏவல் வைக்க முடியாது, உங்களுடைய உடலுக்கும் பில்லி, சூனியம், ஏவல் வைக்க முடியாது. இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இந்த உடலை காப்பாத்துறது நம்மளுடைய வாசிதான். அப்ப நம்ம வாசி மந்திரத்தை ஜபம் பண்ணா கண்டிப்பா இந்த உடலையும் அந்த வாசி கண்டிப்பா காப்பாத்தும். அப்போ இந்த உடலுக்கு வைக்கப்படுற அந்த பில்லி, சுனியம், ஏவல் போன்ற அந்த துஷ்ட சக்திகள் எல்லாமே நம்மளை தாக்கவே தாக்காது. நம்மளுடைய வாசிதான் இந்த உடலை காப்பாத்தணுமே தவிர வேற எதுவுமே நம்மளை காப்பாற்ற முடியாது. இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அப்ப நம்ம வாசிதான் காப்பாத்தணும்னா வாசி மந்திரத்தை நீங்க ஜபம் பண்ணாலே நீங்க பில்லி, சுனியம், ஏவல் போன்ற இந்த பிளாக் மேஜிக்ல இருந்து கண்டிப்பா விடை பெற முடியும். பிளாக் மேஜிக் யாரு பண்ணாலும் உங்களுக்கு பழிக்காது. வாசி மந்திரம் சொல்றவங்களுக்கு கண்டிப்பா எந்த பிளாக் மேஜிக் பண்ணாலும் உங்களுக்கு பழிக்கவே பழிக்காது. அதே மாதிரி பில்லி, சூனியம், ஏவல் போன்ற எந்த துஷ்ட சக்திகளும் உங்களை எப்பயுமே கஷ்டப்படுத்தாது. ஏன்னா வாசி மந்திரத்தை ஜபம் பண்றவங்க வாசி கரெக்டா நம்மளுடைய உடம்பையும் காப்பாத்தும், நம்மளுடைய வாசி அதனுடைய உயிரையும் அதுவே காப்பாத்திட்டோம். அதனால வாசி மந்திரத்தை ஜபம் பண்ணா கண்டிப்பா இந்த பில்லி, சூனியம், ஏவல்ல இருந்து ஒரு மனிதன் கண்டிப்பா விடை பெற முடியும். ஐயா ரொம்ப தெளிவான விளக்கங்க ஐயா. ஐயா இப்போ ஸ்லீப் பேரலிசிஸ் அப்படின்னு ஆங்கிலத்தை சொல்றாங்க. அதாவது என்னன்னா தூங்கும் போது ஒருத்தருக்கு அவங்க மேல இருந்து ஏதோ அழுத்தம் கொடுக்குற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அவங்க கை காலை அசைக்கவே முடியாது, அப்படியே ஒரு மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ற மாதிரி இருக்கும். அப்புறம் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு அப்புறம் அவங்க ரிலாக்ஸ் ஆகி எரிஞ்சு வர மாதிரி இருக்கும். அப்புறம் ஏன் அப்படி நடந்துச்சுன்னு சொல்லி அவங்க யோசிக்கிற மாதிரி நிறைய பேர் பகிர்ந்துருக்காங்க ஐயா. இந்த மாதிரி ஸ்லீப் பேரலிசிஸ் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு வாசி யோகம் ரீதியா ஏதாவது ஒரு நல்ல விளக்கம் கொடுங்க ஐயா. அது என்ன, அதை எப்படி புரிஞ்சுக்கிறதுன்றதை பத்தி ஒரு விளக்கம் கொடுங்க ஐயா. நிறைய பேர் சொல்லுவாங்க நான் தூக்கத்துல இருக்கும்போது யாரோ என் மேல உட்காந்து அழுத்துறாங்க ஐயா அப்படி இப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அது அழுத்துறது, அதே மாதிரி அவங்களுக்கு ஒரு விதமான மூச்சு முட்டுறது, இது எல்லாமே உடல் ரீதியான ஒரு விஷயம் தானே தவிர உயிர் ரீதியான விஷயம் கிடையாது. இது எல்லாமே எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தா தூக்கத்துல இருக்கும்போது நாம அனிச்சையா தூக்கத்துல இருக்கோம். நல்ல டீப் ஸ்லீப்ல இருக்கும்போது மனம் செயல்படாது. அப்போ மனம் செயல்படாதப்போ தூக்கத்துல அந்த வாசி சுழுமுன நாடி மேல் நோக்கி எழுப்புறதுக்காக அது மேல் நோக்கி எழும். அப்படி மேல் நோக்கி எழும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா உடல் எல்லாம் ஒரு விதமா மறுத்து போகும்.
அப்படி மறுத்து போகும்போது யாரோ ஒருத்தர் மேல உட்காந்து அழுத்துற மாதிரி தெரியும். ஆனா அது எல்லாமே நம்ம டீப் ஸ்லீப்ல இருக்கும்போது நம்மளுடைய மனம் வேலை செய்யாம நம்மளுடைய வாசி கொஞ்சம் கொஞ்சமா சுருமுன நாடியே மேல எழுப்பும். அப்படி மேல எழுப்பும் போது அது உடல் மறுத்து போகும். அதனால யாரோ ஒருத்தர் வந்து அமுக்குறாங்க அப்படி இப்படிலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனா வாசி மந்திரத்தை நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி எந்த ஒரு பயமும் வராது. ஏன்னா வாசி மந்திரத்தை நீங்க ஜெபம் பண்ண அந்த வாசியான உங்க உயிரை நீங்க வணங்கிட்டு நீங்க ஒவ்வொரு நாளும் தூங்கும் போது கண்டிப்பா இந்த மாதிரி வாசி எழும்பாது. வாசி கரெக்டா வேலை செய்யும். உடலுக்கு ஏத்தபடி, உடலின் அசைவுக்கு ஏத்தபடி, மனதின் அசைவுக்கு ஏத்தபடி அது வேலை செய்யும். அப்படி வேலை செய்யும் போது இந்த மாதிரி உடம்பு அழுத்துறது, இன்னொருத்தர் வந்து அழுத்துறது, அதே மாதிரி உடல் எல்லாம் மறுத்து போறது, இந்த விஷயம் எதுவுமே நடக்காது. இது நல்லா தெரியுங்க. நம்மளுடைய உயிரை நாம வணங்கினாதான் இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த உடலை அழுத்தக்கூடிய பேய், பில்லி, சூனியம், பிசாசு அப்படின்லாம் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அது எல்லாமே நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்டது. அந்த ஆரோக்கியம் அதிகமாகும். அதனால இந்த படுக்கும் போது தூங்கும் போது யாரோ உடம்ப அழுத்துறது, ஒரு விதமான பயம், அது எதுவுமே வாசி மந்திரத்தை நீங்க ஜெபம் பண்ணிட்டே இருந்தா, அதே மாதிரி வாசி மந்திரத்தை நீங்க சொல்லிட்டு உறங்குனா கண்டிப்பா இது எதுவுமே நடக்காது. இதை நல்லா தெரியுங்க. வாசி மந்திரம் அப்படின்றது உங்களுடைய உயிர் மந்திரம். அந்த உயிர் மந்திரத்தை நீங்க ஜெபம் பண்ணும்போது உங்களுடைய உயிருக்கு எந்த ஒரு ஆபத்துமே வராது. ஐயா, இப்போ வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல வந்து ரொம்ப ஃபேமஸா இப்போ வந்து தஞ்சை பெரிய கோயில் மாதிரி பெரிய பெரிய கோயில்லாம் வந்து ஒரு அரசர் வந்து ஏன் கட்டணும்? அது ஜஸ்ட் அவங்க என்னால கட்ட முடியும்னு சொல்லி நிறைய போர் புரிஞ்சாங்க. அப்படி நிறைய போர் புரியும் போது நிறைய உயிர்களை அவங்க கொண்டிருப்பாங்க. அந்த உயிர்களை கொன்னதுக்குரிய ருத்ராட்சம், கருங்காலி இதெல்லாம் வந்து போட்டா குடும்பத்தை விட்டு விலகிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க, பயமுறுத்துறாங்க. எந்த ஒரு மாலையாக இருந்தாலும், ஒரு ருத்ராட்ச மாலை போடுறதா இருந்தாலும், அதே மாதிரி நீங்க ஒரு கருங்காலி மாலை போடுறதா இருந்தாலும் உங்க வீட்லயும் பிரச்சனை வரக்கூடாது, உங்களுடைய உடலுக்கும் பிரச்சனை வரக்கூடாது. அப்படின்னா கண்டிப்பா நீங்க அதுல ஒரு தமிழ் மொழியுடைய பெருமை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. பேசாத மனிதனா இருந்தான். அவனுக்கு மொழியே தெரியாது. அந்த காட்டுவாசிக்கு மொழியே தெரியாது. அப்படி மொழி தெரியாதப்பவே பேசப்பட்ட உங்களின் அகத்தியர் வாசி யோகம் சேனலில் இப்போது சித்தர்களின் வாசி யோக முறைப்படி ஜோதிடம் கணித்து தரப்படும். தனது மூக்கிலிருந்து சுவாசம் செய்யாமல் வாசியோகி ஆனந்தராஜா ஐயா வாசியோகத்தில் தனது சிரசில் அவரது வாசியான மூச்சு காற்றை ஒடுக்கி 11ஆம் வாசல் மூலம் சுவாசம் செய்யும் ஒரு வாழும் சித்தர். பொதுவாக ஜோதிடம் கோள்களை சார்ந்து இருக்கும். ஆனால் நாங்கள் வாசியோக முறைப்படி உங்கள் வாசியான மூச்சு காற்றின் ஓட்டத்தை வைத்து உங்களின் சூரிய நாடி, சந்திர நாடி மற்றும் சுழுமுனை நாடி மூலம் உங்களுக்கு உங்களின் மெய் ஞான ஜோதிட பலன்களை வழங்குவோம். இந்த சேவையை பெற 6383316570 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு நீங்கள் ஒரு வெள்ளை பேப்பரில் ஒரு முக்கோணம் வரைவதை வீடியோ எடுத்து உங்களின் முழு பெயர் மற்றும் வயதோடு அனுப்பவும். ஒருவர் 3 கேள்விகள் வரை கேட்கலாம். உங்களுக்கு நேரம் ஒதுக்கப்பட்டு வாட்ஸ்அப் வீடியோ கால் மூலம் துல்லியமான பலன்கள் வழங்கப்படும். அகத்திய மகானின் அருளோடு இந்த மெய் ஞான ஜோதிட முறைப்படி நீங்கள் உங்கள் பலன் அறிந்து அனைவரும் இன்புற்று வாழ வேண்டும் என்பதே அகத்தியர் வாசி யோகம் யூடியூப் சேனலின் நோக்கம்.